இந்த வாரம் நாமினேஷன் ப்ராசஸ் நடந்து இன்னைக்கு ரெண்டாவது நாளுடைய முடிவில் நம்ம இருக்கிறோம். இப்போ வந்து நைட் ஆயிடுச்சு, ஒரு 7 மணி ஆயிருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இந்த வாக்கில் யார் யாருக்கு எவ்வளோ ஓட்டு வந்திருக்கு, அன்அஃபிஷியலும் சரி அஃபிஷியலும் சரி, அஃபிஷியல் நிலவரம் என்ன, யார் வந்து டாப் 5ல போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் வெளியேற போகிற நபர் யாராக இருக்கக்கூடும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் டைட்டில் வின் பண்ணுறதுக்கு யாருக்கு நடுவில் போட்டி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பற்றி எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல யாரெல்லாம் நாமினேஷனில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் ஃபுல் ஹவுஸ் நாமினேஷன், அதாவது இந்த வீட்டின் தலையை தவிர்த்து மற்ற எல்லாருமே நாமினேஷனில் இருக்கிறாங்க. சிங்கிள் ஓட்டு போட்டவங்க கூட, வாங்கினவங்க கூட வந்து கணக்கில் எடுக்கப்பட்டு எல்லாரையும் நாமினேஷன் ப்ராசஸில் தூக்கி சேனல் வந்து போட்டிருக்காங்க இந்த வாரம். இதுக்கு சிம்பிளாக ஃபுல் ஹவுஸ் போட்டிருக்கலாம், பட் அவங்க பண்ணலை. ஒரு பக்கம் ஃபேமிலி ரவுண்டு போர் அடிச்சுக்கிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் இந்த நாமினேஷன் ப்ராசஸ் வந்து இன்ட்ரெஸ்டிங்காகவே இல்லை, எதுவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. ஆனால் இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்களை வச்சு தான் மக்கள் வந்து இன்னைக்கு வரைக்குமே எல்லாருக்கும் ஓட்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது யாருக்கு அதிகப்படியான ஓட்டுகள் இப்போ வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கானா வினோத் அவர்கள். அவர் தான் முதல் இடத்துல, அஃபிஷியல்லையும் சரி அன்அஃபிஷியல்லையும் சரி முதல் இடத்தை அவர் தான் பிடிச்சிருக்கிறார். ஆனால் எவ்வளவு வாக்குகள் அப்படிங்கிறது நமக்கு அஃபிஷியலில் தெரியாது. அன்அஃபிஷியலில் அவருக்கு 2வது நாள் இறுதியில் அவர் வாங்கியிருக்கக்கூடிய வாக்கள் இப்போ வரைக்கும், இந்த வீடியோ நான் பேசுகிற வரைக்கும் அவர் வாங்கியிருக்கிற ஓட்டு பார்த்தீங்கன்னா 59,792, கிட்டத்தட்ட 60,000 வாக்குகள் வந்து 2வது நாள் முடிவிலே அவர் வாங்கியிருக்கார். ஸோ ஒரு நாளைக்கு 30,000 ஓட்டுனா கூட வந்து இன்னைக்கு 60,000, போகிற போக பார்த்தா எப்படியும் 2 லட்சம் வாக்குகளை அவர் வந்து இந்த வார இறுதியில் தொடர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கானா வினோத் அவர்களுக்கு தான் இந்த சீசனில் டைட்டில் அப்படின்ற ஒரு இடத்த வந்து அவர் பிடிச்சிருக்காரு. ஆனால் உறுதியான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியலை, எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஃபேமிலி ரவுண்டில் அவருடைய ஃபேமிலி வந்து முன்னாடியே அனுப்பிட்டாங்க. எனக்கு அதனால் எப்படி என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரில. அவர் டைட்டில் வாங்கினா கூட நமக்கு சந்தோஷம் தான். நமக்கு அதில் வந்து இந்த சீசனில் யார் வேணாலும் வாங்கிட்டு போங்க, பார்வதியை தவிர. அவ்வளோதான், என்னை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். இந்த பீடை கையில் அது போகவே கூடாது, அவ்வளவுதான் நம்மளுடைய ஆசை. சரி, 2ஆம் இடத்துல யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா திவ்யா அவர்கள். அஃபிஷியல்லையும் அவங்க தான் 2வது இடம், அன்அஃபிஷியல்லையும் அவங்க தான் 2ஆம் இடம். இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வரைக்கும் கானா வினோத்துக்கும் திவ்யாவுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. இப்போது அந்த டிஃப்ரென்ஸ் வந்து கொஞ்சம் குறைஞ்சி இவங்க 40,000 ஓட்டு, அவர் வந்து 60,000 ஓட்டு, 20,000 ஓட்டு வித்தியாசத்தில் தான் 2 பேரும் இருக்காங்க. அதுவே பெருசு தான், பட் இருந்தாலும் பெருமளவு வந்து திவ்யாவுக்கு வாக்குகள் விழுந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ இந்த வாரம் அவங்க நடந்துக்கிற விதமாக இருக்கட்டும், போன வாரம் அவங்க வந்து நடந்துக்கிட்ட விதமாக இருக்கட்டும், இது மக்கள் பல பேருக்கு பிடிச்சிருக்கு. 2வது சீசனாக வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் வந்து டாப் 2க்கு போகிறாங்க அப்படிங்கிறது இந்த சீசனில் தான் நடக்குது. சரிங்களா? ஸோ திவ்யா, பார்வதி அவர்கள் 3ஆம் இடத்தை பிடிச்சிருக்கிறாங்க. நேற்று வரைக்கும் பார்வதி 4வது இடத்துல இருந்தாங்க. இன்னைக்கு அன்அஃபிஷியலில் பார்வதி 3வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. அவங்க வாங்கியிருக்கிற ஓட்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 28,000 ஓட்டு, 28,701. இவங்களுக்கும் திவ்யாவுக்குமே வந்து கிட்டத்தட்ட 12,000 ஓட்டு வித்தியாசத்தில் இருக்கிறாங்க. 10,000 ஓட்டு நீங்கள் வச்சுக்கிட்டா கூட அது ஒரு பெரிய மேஜரான டிஃப்ரென்ஸில் தான் 2 பேருமே இருக்கிறாங்க. ஸோ பார்வதி வந்து கேமர்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது மக்கள் மத்தியில் அந்த மவுஸ் வந்து இப்போ குறைஞ்சிக்கிட்டே போயிட்டுருக்கு. நாளைக்கு அரோரா ஓவர்டேக் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பார்வதியை. ஸோ அது ஒரு சைடு. அரோரா அவர்கள் எங்கேயோ இருக்க வேண்டிய ஒரு பொண்ணு 4வது இடத்துக்கு அன்அஃபிஷியலில் முன்னேறி வந்திருக்காங்க. அஃபிஷியலில் அரோரா வந்து எங்கே இருக்காங்கன்னு தெரில. ஆனால் டாப் 3ல் பார்த்தீங்கன்னா கானா வினோத், திவ்யா, பார்வதி, இந்த 3 பேர் தான் டாப் 3ல் அஃபிஷியல்லுமே இடம் பெற்றிருக்காங்க. அன்அஃபிஷியலில் இவங்க 4வது இடத்தை வாங்கியிருக்காங்க. இவங்க வாங்கியிருக்கிற ஓட்டு வந்து 19,808. அதான் ரவுண்டாக சொல்லப்போனால் 20,000 ஓட்டு. ஸோ பார்வதிக்கும் அரோராவுக்கும் 8,000 ஓட்டு வித்தியாசம். அதுவுமே ஒரு பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் தான். ஒரு 1,000-2,000 ஓட்டு டிஃப்ரென்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் முந்த முடியும் அப்படின்னு நம்மளால் சொல்லலாம். ஆனால் இவ்வளவு டிஃப்ரென்ஸ் இருக்கும் பொழுது முந்துறது கஷ்டம். பட் பாப்பம் பொறுத்த இருந்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அரோரா அவர்கள் 4ஆம் இடம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா. என்னதான் சாண்ட்ரா வந்து இப்போ ஒரு நெகட்டிவான ஒரு பர்சனாகவே மாறி இருந்தாலும் மக்கள் இன்னமும் சாண்ட்ராவை விரும்புகிறாங்க அப்படிங்கிறது நல்லாவே இந்த ஓட்டின் மூலமாக தெரியுது. 19,000 ஓட்டு வந்து அவங்க வாங்கியிருக்காங்க. அதாவது அரோராவுக்கும் சாண்ட்ராவுக்கும் 800 ஓட்டு வித்தியாசம்.
ஸோ சாண்ட்ரா அவர்களுடைய அந்த ஒரு சீக்ரெட் டாஸ்க் அதில் இருந்து அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஹைப்பு, அந்த ஹைப் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருந்தாலும் அது வந்து ஓரளவுக்கு மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு இப்போ வரைக்கும். அதை இன்னும் அதிகமாக்க வேண்டியது சாண்ட்ரா அவர்களுடைய கையில் தான் இருக்குது. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க நம்ம பார்க்கணும். அடுத்து 5வது பொசிஷனில் கனி அவர்கள் வந்து 18,000 வாக்குகளை வாங்கியிருக்காங்க. ஸோ சாண்ட்ராவோட ஒரு 1000-1500 வாக்குகள் கம்மியாகவே வாங்கியிருக்காங்க. சபரி வந்து கனிக்கு கீழே போயிருக்கிறாப்புல 7வது இடத்துல. சபரி தான் இந்த சீசனுடைய டைட்டில் வின்னர்னு முதல் வாரம் சொன்னாங்க. ஆனால் டாப் 5லே வரமாட்டார் போல இருக்குது. அந்த மாதிரியான நிலைமையில் சபரி வந்து போய்கிட்டு இருக்காப்புல. சபரிக்கு கீழே போயிட்டாப்புல விக்கல்ஸ்லாம் பயங்கரமான ஒரு டாப் 5 கண்டஸ்டன்ட். அவர் வந்து இந்த சீசனுடைய டைட்டில் வின் பண்ணுறதுக்கே அவருக்கு வாய்ப்பு இருக்குது. ஆகா ஓஹோன்னாங்க, பார்த்தா எங்கே தூக்கி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. விக்ரம் கீழே இருந்து 3வது, எப்பயுமே மேலே இருந்து 3வதுல இருந்தவர் இப்போ கீழே இருந்து 3வது. இதுதான் வாழ்க்கை ஒரு வட்டம். ஓவராக ஆடக்கூடாது, ஆணவத்தில் பேசக்கூடாது, நடிக்கக்கூடாது. முதல்ல அமித் அவர்கள் 11,000 வாக்குகளை வாங்கி அவர் வந்து விக்ரமுக்கு கீழே இருக்கார். இறுதியாக இருக்கிறது வந்து சுபிக்ஷா 10,000 ஓட்டு. இப்போ அமிதா இருக்கட்டும் சுபிக்ஷாவாக இருக்கட்டும், இவங்க கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டில் இருக்கணுமேனு இருக்கிறாங்க, ஒரு ஆளாக இருக்கிறாங்க தவிர்த்து ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்ட், ஒன் அண்ட் ஒன்லி கண்டஸ்டண்ட்டாக அவங்க மாறவே இல்லை. இப்போ சுபிக்ஷாலாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தனித்துவமாக தெரிகிற மாதிரி எந்த விதமான சம்பவத்தையும் பண்ணலை. அந்த பீட் பாக்ஸ் பண்ணுறதை தவிர்த்து, மீனவ பெண்ணு சொல்லிட்டு தன்னை பாடிக்கிறதை தவிர்த்து டாஸ்கில் விளையாடுறாங்க. ஆனால் அந்த வீட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் முக்கியமாக தான், அந்த பிரச்சனைகளில் அவங்களுடைய பங்கு என்ன அளவுக்கு வாய்ஸ் அவுட் பண்ணுறாங்க, நியூட்ரலாக இருக்காங்களா, யாருக்கு சாதகமாக இருக்காங்க, இது எதுவுமே அவங்க பண்ணலை. எங்கே பிரச்சனை நடந்தாலும் கைகட்டி வேடிக்கை மட்டுமே பார்த்து கொண்டு இருந்தாங்க சுபிக்ஷா. இந்த நம்பிக்கையில் இப்படி ஒரு விளையாட்டு விளையாடிட்டு எந்த நம்பிக்கையில் இந்த சீசனுடைய டைட்டில் நான் வின் பண்ணுவேன்னு இந்த பொண்ணு நினச்சிக்கிட்டு இருக்குன்னே எனக்கு புரியலை. கனவை மண்ணாக போகும்போது இந்த வாரம் வந்து வெளியேற்ற போகிறாங்க சுபிக்ஷாவை. ஒருவேளை மிட்வீக் எவிக்ஷனாலும் சுபிக்ஷா காலி, இந்த வீக்கெண்டில் சிங்கிள் எவிக்ஷனாலும் சுபிக்ஷா காலி, இல்லை டபுள் எவிக்ஷன் அப்படின்னு சொன்னாலுமே சுபிக்ஷா காலி. இந்த முறை அவங்களால தப்பிக்கவே முடியாது. சுபிக்ஷா கூட சேர்ந்து யார் போக போகிறா, அது விக்கல்ஸா இல்லை அமிதா அப்படிங்கிறது தான் இப்போ மிகப்பெரிய கேள்வி. எனக்கு தெரிஞ்ச அமித்தையும் தூக்கி சேர்த்து வெளில போடலாம். ஏன்னா 1ஆம் நம்பர் சொம்பாக மாறி போயிட்டாரு பார்வதிக்கு. செம்மையாக சொம்படிக்கிறாப்புல. சொம்புனா சொம்பு, உங்கள் வீட்டு சொம்பு எங்கள் வீட்டு சொம்பு இல்லை, வேற லெவலில் சொம்படிக்கிறாப்புல. அவர் வந்த பர்பஸே மறந்துட்டார். குரூப்பிசத்தை ஒழிக்க போகிறனாரு, இப்போ அவரும் சேர்ந்து ஒரு குரூப்பிசம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த வாரம் வெளியேறதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ள நபர்கள் வந்து இவங்க 2 பேர். விக்கல்ஸ் எனக்கு தெரிஞ்சு போக மாட்டார். விக்கல்ஸ் வந்து இன்னும் ஒரு 2 வாரங்கள் இருப்பார். அந்த டிக்கெட் டு ஃபினாலே வரைக்கும் விக்கல்ஸ் இருப்பார். இவங்க 2 பேரும் இந்த வாரம் டபுள் எவிக்ஷனாக இருக்கும் பட்சத்தில் 2 பேரும் வெளியேறுவது உறுதி. சரி, டாப் 5ல யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த ரிசல்ட்லேயே பார்த்துக்கலாம். என்னுடைய டாப் 5ல வந்து கானா வினோத், கண்டிப்பாக திவ்யா இருப்பாங்க, கண்டிப்பாக பார்வதி இருப்பாங்க, கண்டிப்பாக கமருதீன் இருப்பாப்புல. இப்போ 6வது இடம் தான் போட்டியே. சபரியா, கனியா, விக்கல்ஸா, அரோராவா, இதுதான் மிகப்பெரிய போட்டியாக இப்போ வரப்போகுது. ஸோ 4 பேர் வந்து நமக்கு கன்ஃபார்மாக தெரியுறாங்க. ஒன்று கானா வினோத், திவ்யா, பார்வதி, கமருதீன். இந்த 4 பேரும் டாப் 5 கன்ஃபார்ம். 5வது நபராக இருக்க போகிறவங்க தான் யாருன்றது நமக்கு தெரியல. அரோராவாக இருக்கலாம், சாண்ட்ராவாக கூட இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. சபரி இன்னும் கொஞ்சம் விளையாண்டாருன்னா அவர் மேலே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. விக்கல்ஸுக்கும் அதே தான், கனிக்கும் அதே தான். ஸோ டாப் 5 சொல்லிட்டேன்னா, டைட்டில் வந்து இப்போ யாருக்கு ப்ரோ போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டாப் 2ல் நிற்க போகிறது திவ்யா மற்றும் கானா வினோத், மாற்று கருத்தே கிடையாது. அதில் யார் கையை தூக்க போகிறாங்க அப்படிங்கிறது சேனலுடைய முடிவாக தான் இருக்கும். ஓட் பேசிஸில் நடக்காது அப்படிங்கிறது எனக்கு தோணுது. ஸோ சேனல் என்ன டிசைட் பண்ணுறாங்களோ அவங்க தான் டைட்டில் வின்னர் அப்படிங்கிற மாதிரி தான் நான் யோசிக்கிறேன். பல முறை அந்த மாதிரி நடந்திருக்கு. ஓட்டை வச்சு அவங்க வந்து சில பேரை வின் பண்ண வைக்கல. இப்படி பல முறை நடந்த காரணத்தினால தான் நான் இப்பயும் சொல்கிறேன், மேபி சேனல் எடுக்கக்கூடிய டிசிஷன் வந்து ஃபைனல் டிசிஷனாக இருக்கலாம். அது கானா வினோத்துக்கு எதிர்ப்பான ஒரு தீர்ப்பாகவும் இருக்கலாம், சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு யார் டைட்டில் வின் பண்ணணும்? உங்களோட டாப் 5 யார்? இந்த வாரம் யார் வெளியேற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க பேரை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது நான் அரவிந்தன்.